மற்றொரு அண்மை செய்தி, சென்னை காசிமேட்டில் 5வது நாளாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. பெஞ்சல் புயல் எதிரொலியால் காசிமேடு கடற்கரையில் கடும் சீற்றம் காணப்படுகிறது. கடற்கரையோர பாறைகளில் மோதி பல அடி உயரத்திற்கு அலைகள் தெறிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தரைக்காற்றின் வேகமும் கடுமையாக இருப்பதால் தீவிர கண்காணிப்பும் செய்யப்பட்டு வருகிறது. கடல் சீற்றமாக இருப்பதால் பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். லதா, களத்தில் இருக்கீங்க. அங்க கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய வேளையில் அங்கு செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் என்ன? கள தகவல்கள். பெஞ்சல் புயலானது சென்னையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலையில அது தொடர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெல்டாவாக இருக்கட்டும், அதே போல பார்த்தோம்னா வட தமிழக கடற்கரையோர மாவட்டங்களாக இருக்கட்டும், மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. மேலும் கடல் சீற்றம் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. முக்கியமா நாம இப்ப இருக்கக்கூடிய காசிமேடு துறைமுகத்தில் கடலினுடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறது. முக்கியமா தரைக்காற்றினுடைய வேகமும் கூட வழக்கத்தை விட அதிகமாக இருக்குது. இந்த பகுதியில பொதுமக்களுக்கு தடையானது விதிக்கப்பட்டு இருக்கிறது. புயல் கரையை கடக்கும் பொழுது காற்றினுடைய வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில பார்த்தோம்னா அது புயல் கரையை கடக்கும் பொழுது இருக்கக்கூடிய காற்றினுடைய வேகம். ஆனால் தற்பொழுது தரைக்காற்றினுடைய வேகம் தற்பொழுதிலிருந்தே அதிகமாக இருக்குது. முக்கியமா பார்த்தோம்னா 2-3 நாட்களாகவே இதே நிலைதான் தொடர்ந்து இருந்து வருகிறது. மேலும் பார்த்தோம்னா புயல் கரையை கடக்கும் பொழுது அந்த சுற்றுவட்ட காற்றினுடைய திசைக்கு ஏற்ப இந்த பகுதியில கடலினுடைய சீற்றம் என்பது அதிகமாகவே இருக்கும். மேலும் தரைக்காற்றினுடைய வேகமும் வட தமிழக கடற்கரையோர மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில புயலானது தமிழக கடற்கரையை நோக்கி நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த சென்னையில இருக்கக்கூடிய கடற்கரை அந்த கடலானது சீற்றத்தோடு காணப்படுது. முக்கியமா நாம இப்ப இருக்கக்கூடிய காசிமேடு பகுதியில பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பாறைகள் மீது அந்த கடல் அலைப்பட்டு ஒவ்வொரு அலையும் கூட 5 அடி உயரத்திற்கு எழும்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. மிகவும் கடல் சீற்றத்தோடும் தரைக்காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழல்ல பொதுமக்களுக்கு இந்த பகுதியில அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி லதா.